WWE கிமிக் சேஞ்ச் பண்ணது மூலமா அந்த ரெஸ்லர்ஸ் டாப்க்கு எடுத்துட்டு போன டாப் 5 கிமிக்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதுல நம்ம முதல் இடத்துல பார்க்க போற ரெஸ்லர் யாருன்னா கண்டிப்பா அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ரெஸ்லர் தான், ரோமன் ரெயின்ஸ். உங்க எல்லாருக்குமே தெரியும், ரோமன் முதல்ல பிக் டாக்னு சொல்லப்படுற ஒரு கிமிக் தான் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த கிமிக் பண்ணும்போது அவர் ஃபேஸ் ரெஸ்லரா தான் இருந்தாரு. ஆனா அவருக்கு ஓவர் புஷ் கொடுத்து எல்லா மேட்ச்லயும் வின் பண்ண வச்சதுனால ஃபேன்ஸ்க்கு பிக் டாக் அப்படிங்கிற கேரக்டர் சுத்தமாவே பிடிக்கலன்னு சொல்றதுக்கு பதிலா மக்கள் அவரை வெறுக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னே சொல்லலாம். ஒரு டைம் ரோமன் ரிங்குள்ள வந்து ப்ரோமோ பேசுறதுக்கு முன்னாடியே ஃபேன்ஸ் எல்லாரும் கோ அவேன்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. இப்படி எல்லாராலும் வெறுத்து ஒதுக்கப்பட்ட ரோமன் கொரோனாக்கு அப்புறம் நடந்த சம்மர் ஸ்லாம்ல ரிட்டர்ன் வந்தாரு. அதுக்கப்புறம் பால் ஹேமன் கூட சேர்ந்து பிளட் லைன்ங்கிற டீம் உருவாக்கி ட்ரைபல் சீஃப் ஆனாரு. ரோமன் ஹீல் ரெஸ்லரா ரிட்டர்ன் வந்திருந்தாலும் ரோமன் பண்ண அந்த ட்ரைபல் சீஃப் கேரக்டர் அப்புறம் ரோமனோட ப்ரோமோஸ் அப்புறம் ஸ்டோரி லைன் இது எல்லாமே ஃபேன்ஸ்க்கு பிடிச்சிருந்ததுனால ரோமன் ரெயின்ஸோட ட்ரைபல் சீஃப் கிமிக் ஃபேன்ஸ் மத்தியில பெரிய வரவேற்பை பெற்றுச்சு. ரோமனை வெறுத்த மக்கள் எல்லாரையும் அவரோட ஃபேன்ஸா மாத்தினதுனால இந்த ட்ரைபல் சீஃப் கேரக்டர் ஒரு பெஸ்ட் கிமிக்னு சொல்லலாம். ரெண்டாவதா பார்க்க போற ரெஸ்லர் யாருன்னா வேற யாரும் இல்ல, நம்ம ஜான் சீனா தான். இவரு முதல்ல ஒரு ராப் சிங்கர் கிமிக் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா அந்த கிமிக் பார்க்கும் பெருசா பிடிக்கல. அதுக்கப்புறம் பிஜி ஏரா வந்தப்போ ஜான் சீனாக்கு பிஜி சூப்பர் ஹீரோன்னு ஒரு ஸ்ட்ராக் கொடுத்தாங்க. அதுதான் நீங்க இவ்வளவு நாள் பார்த்துட்டு இருந்த ஜான் சீனா. ஆனா இப்போ ஜான் சீனாவை ஹீல் டர்ன் பண்ண வச்சு புதுசா ஒரு ஸ்டோரி லைன் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஜான் சீனாவோட எந்த கிமிக் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போற ரெஸ்லர் யாருன்னா பிரே வயட். இவர் 2015 டைம்ல ஸ்வாம்ப் லீடர் கிமிக் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த கிமிக் ஒரு நல்ல கிமிக்னே சொல்லலாம். என்ன அப்பப்போ கோஸ்ட் ஸ்டோரி சொல்ற அங்கிள் மாதிரி கதை சொல்ல வச்சிருவாங்க. ஆனா 2019 டைம்ல ஃபீண்ட் அப்படிங்கிற ஒரு கிமிக் பிரே வயட் சொந்தமா கிரியேட் பண்ணாரு. அந்த கிமிக் ஃபேன்ஸ்க்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஒரு அன்டிஃபீட்டட் கேரக்டரா ஃபீண்ட் கேரக்டர் இருந்துச்சு. என்னதான் நல்லா ப்ரோமோ என்ட்ரன்ஸ் கொடுத்திருந்தாலும் அவரோட மேட்ச் அப்போ ரெட் லைட் போட்டு விட்டுருவானுங்க. அதனால அவர் எத்தனை மேட்ச் விளையாண்டாலும் ஃபேன்ஸ்னால தான் அவரோட ஃபைட்டை பார்க்க முடியல. அப்புறம் ஒரு நாள் ரோமனுக்கும் கோல்ட்பர்குக்கும் ட்ரீம் வைக்கிறேன்னு சொல்லி இவரோட ஸ்ட்ரீக்க முடிச்சு விட்டாங்க. அடுத்ததா பார்க்க போற ரெஸ்லர் யாருன்னா நம்ம செத் ஃப்ரீக்கின் ராலின்ஸ். இவர் 2020 டைம்ல மெஸ்ஸியா அப்படிங்கிற கிமிக் பண்ணாரு. செத் ராலின்ஸ் பண்ணதுலயே ரொம்பவும் மொக்கையான கிமிக்னு சொல்லலாம். ஏன்னா இவரு இந்த கிமிக் பண்ணும்போது தொடர்ந்து 52 மேட்ச், அதாவது ஒரு ஆண்டு தொடர்ந்து எல்லா மேட்ச்லயும் தோத்தாரு. இந்த கிமிக் பண்ணும்போது ஜாபரை விட மோசமா எல்லா மேட்ச்லயும் தோக்க வச்சாங்க. ஏன் ஜாபர் ரெஸ்லர் கிட்ட கூட தோக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் விஷனரி அப்படிங்கிற கிமிக் பண்ணாரு. அந்த கிமிக் செத் ரோலின்ஸா திரும்பவும் வேர்ல்ட் சாம்பியன் ஆக்குற அளவுக்கு கொண்டு போச்சு. இப்போ கூட அவர் ஹீல் டர்ன் பண்ணியிருந்தாலும் ஃபேன்ஸ் இன்னும் அவர் செலிப்ரேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு செத் ரோலின்ஸ் பண்ண கிமிக்ல எந்த கிமிக் பிடிக்கும் அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. கடைசியா நம்ம பார்க்க போற ரெஸ்லர் பேரன் கார்பின். எப்படி இருந்த நான் இப்படி ஆயிட்டேன் அப்படிங்கிற டயலாக் கண்டிப்பா இவருக்கு தான் செட் ஆகும். ஏன்னா லோன் வுல்ஃப், கான்ஸ்டபிள் கார்பின், கிங் கார்பின் அப்படின்னு மாஸ் கிமிக் பண்ணிட்டு இருந்த இவர் ஒரே ஐடியா பெகர் கிமிக் பண்ண வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ஹாப்பி கார்பின் அப்படி இப்படின்னு என்னெல்லாமோ கிமிக் பண்ண வச்சாங்க. ஆனா எதுவும் அவருக்கு செட் ஆகல. அதனால திரும்பவும் NXTக்கே அனுப்பி விட்டாங்க. பாரன் கார்பின் நிறைய பேருக்கு பிடிக்காது. ஆனா எனக்கு அவரை ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கும் அவரை பிடிக்கும்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. கிமிக் மாத்தின நிறைய ரெஸ்லர் சக்சஸ் ஆயிருக்காங்க. நிறைய ரெஸ்லர் இருந்திடம் தெரியாம காணாம போயிருக்காங்க. இந்த மாதிரி கிமிக் சேஞ்ச் பண்ணி லைஃப மாத்திக்கிட்ட ரெஸ்லர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு அகிலன் நெட்வொர்க் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பை பாய்.